மக்களே, இன்னைக்கு பேச்சுலர் குக்கிங் தான். இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி அது மாதிரி இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். சட்டையில் அப்படியே எண்ணெயை ஊற்றி நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் வெங்காயத்தை போட்டு ஒரு தக்காளி 3 பச்சை மிளகா போட்டு நல்லா அதையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூனு மிளகாத்தூள், திரும்ப 2 டீஸ்பூனு மல்லித்தூள், நல்லா போட்டு இதை மசாலா அப்படியே கிண்டு நல்லா வந்து இதாகணும். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிங்க. போட்டு கிண்டி எடுத்து வச்சோடனே நல்லா கை விடாமல் கிண்டோன்னே இந்த மாதிரி வந்துடும். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி கிடைக்கும். நல்லா கொஞ்சம் இந்த கெட்டி வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. ஒரு ஃபேன் காற்றுலையோ அப்படியே வச்சு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இது மசாலா எல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி அப்படியே கெட்டியாக வந்துடும். இந்த கெட்டியாக வந்த உடனே என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அடுப்பில் அந்த வானலை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு கை சும்மா இந்த அளவுக்கு வெந்தயத்தை போட்டுட்டு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த மசாலாவை அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா மிக்சியில், அது வரையும் புளியை கரைச்சிருக்கோம். புளியை ஒரு சைடில் கரைச்சி வச்சுட்டு இந்த மசாலா போட்டு அப்படியே அந்த புளி தண்ணியோட மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டினவுடனே இந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருப்போம், அதையும் நம்ம சேர்த்துட்டோம். இதுலேயே சேர்த்துட்டு கொதி வந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே போட்டு கொஞ்சம் அனல்லையே வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மீன் குழம்பு சும்மா தகன்னு வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து கிடையாது இங்கே, அதனால் நான் தேங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இங்கே சவுதி அரேபியாவில் பவுட்ரு தான் கிடைக்கும். அதனால் தேங்காய் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூனு நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். அதை போட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. போட்டுட்டு நம்ம அப்புறமா வந்து அதில் மீனை போட்டுருவோம். மீனை தூக்கி போட்டோம்னு வச்சிங்களேன், இன்றைக்கி கிழங்கா மீன் தான் வாங்கினோம். சரின்னு அந்த கிழங்கா மீன் குழம்பு போடுவோன்ட்டு தலையும் வாழையும் நடுத்துண்டையும் தூக்கி போட்டு குழம்பு வைக்கிறோம். போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே மெதுவாக மீன் உடையாத அளவுக்கு ஒரு 2 சுற்று அப்படியே மீன் முழுங்குற அளவுக்கு அப்படியே முக்கி விட்டுருங்க. முக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அனலில் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நெருப்பு கங்கு அப்படியே மெதுவாக கொதிச்சுக்கிட்டே இருக்கும். மீன் அந்த இதில் உங்களுக்கு வெந்துடும். அப்படியே மீன் வந்துருச்சுன்னா போதும். அடுத்தது மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு ரெடி ஆனோடனே கொத்தமல்லி தலையை தூக்கி அதில் போட்டுட்டு ஒரு கிண்டு லைட்டாக மெதுவாக மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக கிண்டிருங்க. கிண்டிங்கன்னா பரவாயில்ல. மீன்லாம் உடையாமல் இருக்கு எல்லாமே. ஓகே, அவ்வளோதான் மக்களே, மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹலோ மக்களே, இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு, மீன் பொரியல். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்.